नमो नमस्ते जलकण्ठैष शात्यन्तशून्याय नृपार्चिताय हंसस्वरूपाय दयान्विताय नमो नमस्ते नमो नमस्ते. ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஈஸ்வரன் கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பும் உண்டு. இக்கோவில் மூலவரின் பெயர் ஜ்வரகண்டீஸ்வரர். நாளடைவில் அப்பெயர் ஜலகண்டீஸ்வரர் என்று வழங்கலாயிற்று. லிங்க பீடத்தின் அடியில் தண்ணீர் இருப்பதாக ஐதீகம். எனவேதான் ஜலகண்டீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. அம்மையின் பெயர் அகிலாண்டீஸ்வரி. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயில் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு கொண்டதாகவும் உள்ளது. பிரமிப்பூட்டும் தோற்றத்தில் அழகுடனும் கலை அம்சத்துடனும் உள்ள இக்கோயிலில் கண்கவர் ஓவியங்களும் சிற்பங்களும் அமைக்கப் பெற்றுள்ளன. ஆண்டு முழுவதும் அனைத்து விழாக்களும் இக்கோயிலில் சிறப்பாக நடைபெறுகின்றன. மழை காலங்களில் இந்த கோவில் முழுவதும் தண்ணீரால் நிரம்பிவிடும். மூலவர் சுயம்புநாத ஈஸ்வரர் என்கிற ஜலகண்டீஸ்வரரை தொடும் அளவிற்கு நீர் ஊற்றெடுத்து தேங்கும். இது எவ்வளவு உயரம் தேங்கும் என்றால் ஒரு மனிதனின் இடுப்பு அளவிற்கு என்றும் கூறலாம். இத்தலம் காசிக்கு நிகரானது. இங்குள்ள பைரவரின் எதிரே கங்கா பாலாறு ஈஸ்வரரும் கிணறு வடிவில் கங்கை நதியும் அமைந்துள்ளது சிறப்பு. காசியைப் போலவே கால பைரவர், சிவலிங்கம், கங்கை தீர்த்தமும் அமைந்துள்ளது. இத்தலத்து கால பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். கிபி 1612 ஆண்டில் முகலாயர் படையெடுப்பில் ஜலகண்டீஸ்வரர் கோவில் லிங்கத்தின் அடியில் உயர்ந்த ரத்தினங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டான். முகலாய அரசன் மகமது கானுக்கு பின் வந்த அரசன் அப்துல்லா. இவன் லிங்கத்தை அகற்றி அகழியில் எறிந்தான். அதனால் அவனுடைய ஆட்சி வெகுநாள் நீடிக்கவில்லை. அதன் பின் மராட்டிய மன்னர் துகோஜிராவ் கோட்டையை முற்றுகையிட்டு வென்றார். அகழியில் இருந்த சிவலிங்கத்தை மீண்டும் நிறுவினார். 2 ஆண்டுகள் கழித்து சுல்தான்கள் மீண்டும் கோட்டையை பிடித்தனர். 21 ஆண்டுகளாக ஆலயத்தில் வழிபாடு நடக்கவில்லை. பின்னர் மராட்டிய மன்னர் ஸ்ரீனிவாசராவ் வேலூர் கோட்டையை வென்றார். அவருக்கு பின் 30 ஆண்டுகள் வழிபாடு இனிதே நடந்து வந்தது. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மீண்டும் முகலாய படையெடுப்பில் லிங்கத்தினை சேதப்படுத்தி விடுவர் என்று பயந்த இந்து வீரர்கள் லிங்கத்தை வேலூரை அடுத்து சத்துவாச்சாரி எனும் இடத்தில் ஜலகண்டீஸ்வரர் கோவில் லிங்கம் என்ற பெயரில் இருந்து வந்தது. அதன் பின்பு 1928 புருஷோத்தமன் என்கிற பேருந்து நடத்துனர் மறுபடியும் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய நினைத்தார். அந்த முயற்சி 16/3/1981 அன்று நிறைவுற்றது. அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது.
எல்லா கோவிலிலேயும் படிகளிலே ஏறித்தான் இறைவனை கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு வரும்பொழுது படியிலே இறங்கி உள்ளே வர வேண்டும். தண்ணீர் மட்டத்திலே சுவாமி இருக்கின்றார் என்று அர்த்தம். அந்த வகையிலே கிணற்றிலே பார்த்தோமானால் தண்ணீர் மிக அருகிலே இருக்கும். தண்ணீர் மட்டத்திலே இருப்பதினாலே, பூமியிலே தண்ணீர் மட்டத்திலே இருப்பதினாலே ஜலகண்டேஸ்வரர் என்று சுவாமிக்கு பெயர் வந்திருக்கிறது. இந்த ஆலயம் வருகின்ற பக்தர்களுக்கு எல்லா விதமான நலங்களையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. வருகின்ற பக்தர்களுக்கு குரு பலனை தரக்கூடியது. குருவினுடைய கடாட்சத்தினாலே, குருவினுடைய பருட்பார்வையினாலே தான் நாம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அந்த வகையிலே குருவினுடைய அருட்பார்வையை தரக்கூடியது நமது ஜலகண்டேஸ்வரர் ஆலயம். சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு செல்லும் பொழுது மேற்கு வாசல் படி கோவில் இருக்கும், கிழக்கு வாசலாக கோவில் இருக்கும். ராஜகோபுரம் இருக்கக்கூடிய வாசல் தெற்கு வாசல். அந்த தெற்கு வாசலுக்கு நேராக இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ஆகவே குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த ஆலயத்திற்கு வருகின்றவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. இப்போது நாம் காணவிருப்பது எம்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகங்களும் சிறப்பு ஆராதனைகளும்.
ருத்ராபிஷேகம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த ருத்ராபிஷேகத்தினாலே அவர்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றது. எந்த காரியமானாலும் சரி
ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு நடைபெறும் அபிஷேகங்களையும் சிறப்பு ஆராதனைகளையும் நாளையும் காணலாம்.